அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எந்த விலைக்கு மேலே இருந்தால் இல்லை கீழே இருந்தால் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் தான் நம்ம எதையுமே செயல்படுத்துகிறோம். அதனால் மேக்ஸ் ஆர்டர் மட்டுமே நம்ம போடுற வீடியோவில் அதை என்னவோ கணக்கை மட்டும்தான் சொல்லுவோம். மற்றபடி நீங்கள் மார்க்கெட் சப்போர்ட் சில ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. நிறைய யூடியூப்லேயே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அணுகணும் ஆப்ஷன் பையர். அதனால தான் இதை மட்டும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம சேனல் ரூட் படி திங்கட்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,900 கால் 142 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 142 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், இன்னைக்கு லோகோ 165 ரூபாவோ 2 ரூபாவோ சேர்த்து 5. எஸ், அப்போ அதுக்கு மேலே இருக்குது. மார்க்கெட் மேலே போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் சின்ன கரெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து ஏன் இங்கே திரும்ப ட்ரை பண்ணுச்சு, இதெல்லாம் மேக்ஸ். இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சிருக்கும். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? அப் சைடு தான் போயிருக்கும். நான் மார்க்கெட்டை போய் ஷோ பண்ணவே தேவையில்லை, பார்க்கவே தேவையில்லை. புரியுதுங்களா? மார்க்கெட் சப்போர்ட்ன்றதை வைத்து ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அதில் டைம் வேல்யூன்னு ஒன்று கிடையாது மார்க்கெட்டுக்கு. அது 9 ஓப்பன் ஆகும், 3 முடியும். அது எங்கே வேணால் போகும், எங்கே வேணால் வரும். ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு அந்த விலைக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அப்போ மார்க்கெட் இன்றைக்கி அப்செட் போயிடும். ஓகேங்களா? சிம்பிள். மார்க்கெட்டை சிம்பிளானது, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஸ்மார்ட் டிசைடர் என்ட்ரி பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் கால் வச்சுருக்கேன், புட்டு வச்சுருக்கேன். புட்டில் பாருங்கள் செல் ட்ரிகர்டு, அது இங்கே கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இவர் பாருங்கள், அந்த இதுவே ஸ்டாப் லாஸே அடிக்க கிடையாது, அங்கேருந்து ஃபால் தான் இருக்காரு. அப்போ என்ன, எந்த டைமுக்கு இவர் இது பண்ணுறாரு? 9:55 10 மணிக்கு செல்லு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, மார்க்கெட்டு அப்சைட் போகுது. அப்போ இவரை 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றலாம். செல்லாக இருந்தால் மட்டும்தாங்க 1 மினிட்ல பார்க்கணும். 2 பை கொடுத்துருக்காங்கன்னா 5 மினிட்ஸில் அப்படியே பையிலே வச்சு எடுத்து போயிடும். 10 மணிக்கு 1 மினிட்ல எங்கேயுமே சிக்னல்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. எஸ், 1 மினிட்ல ஆல்ரெடி சிக்னல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காலையிலே கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கு. இவ்வளோ பாயிண்ட்லாம் ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். 10 மணிக்கு அங்கே பை ட்ரிகராக இருக்குது. அப்போது 10 மணிக்கு போயிட்டு பை எடுத்துகிட்டு தான் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது கூட நம்ம மேக்ஸ் இருக்கணும். மேக்ஸ் வேல்யூ கூட தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போது 10 மணிக்கு மேலே இவர் செல்லு ட்ரிகர் ஆகிட்டு 10:20 இவர் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறார். அப்போ 10:20 இங்கேருந்து பை ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாவே நம்ம எக்ஸிட் ஆகிடும். இதுதான் ஸ்டாப் லாஸ். இவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அப்போ 5 மினிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தாக்கல ஒரு இது கீழே க்ளோஸ் வச்சா வெளியே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரும்போது பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்மார்ட் டிசைனருங்கிறது ஸ்மார்ட்டாக பயன்படுத்தக்கூடியது. அதுக்காக தான் அது பேரே ஸ்மார்ட் டிசைனர். ஓகேங்களா? சிம்பிளாக பாருங்கள். மார்க்கெட்டு பெருசெல்லாம் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் சார்ட்டில் எப்பவுமே நான் சொல்கிறது, ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனில் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.